ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையில் திருநாமங்கள் 23ஆம் பாசுரம். திருமாலின் தித்திக்கும் திருநாமங்களை திருமகளாரான ஆண்டாள் தன்னுடைய திருவாக்கினால் எப்படி பாடிக்கொண்டு வருகிறாள் என்பதை கடந்த 22 பாசுரங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதுவரை 35 திருநாமங்களை பாடினாள் ஆண்டாள். இந்த பாசுரத்திலே இவள் ஆச்சரியமான 36வது திருநாமத்தை பாடுகிறாள். 23ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் பாடும் திருநாமமானது பூவை பூவண்ணா என்பது. ஏன் இவ்விடத்தில் இந்த திருநாமம் வருகிறது? ஆண்டாள் தோழிமார்களுடன் சென்று நப்பின்னை தலைமையிலே கண்ணனை எழுப்பினாள். கண்ணனும் குளிர இவர்களை கட்டாட்சித்து என்ன காரியமாக வந்தீர்கள் என்று கேட்டானாம். அப்பொழுது ஆண்டாள் சொன்னாள், இந்த சயன கிரகத்திலே இப்படி பள்ளி கொண்டு எங்களுடைய வேண்டுகோளை நீ கேட்பது சரியல்ல கண்ணா. 4 நடை நடந்து சபைக்கு வந்து சிம்மாசனத்திலே வீற்றிருந்து எங்களுடைய வேண்டுகோளை கேட்க வேண்டும் என்றாள். எப்படி சபைக்கு நடந்து வர வேண்டும் என்று வர்ணிக்கும் ரீதியிலே இந்த பாசுரம் அமைந்தது. மாரி காலத்திலே சிம்மமானது குகைக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்குமாம். அந்த காலம் முடிந்த பிறகு அது எப்படி மிடுக்குடன் எழுந்து வருமோ அந்த ரீதியிலே நீயும் எழுந்தருள வேண்டும் கிருஷ்ணா. நீ நரசிம்மம் அல்லவோ, ராகவ சிம்மம் அல்லவோ, யாதவேந்திர சிம்மம் அல்லவோ. அதனால் அந்த சிம்மம் நீ என்பதை ஞாபகம் வைத்துக் கொண்டு அப்படி அழகாய் நடந்து வா. மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்து உதறிக்கொண்டு வா என்று சொன்னாள். நிருசிம்மாவதாரத்தை அன்றைய தினம் எம்பெருமான் எடுத்த பொழுது எப்படி வந்தான்? தன்னுடைய பிடரி மயிரெல்லாம் ஆட, புருவங்கள் நெறிய, அட்டகாச சிரிப்புடன் சடாபடல் பீஷணே சரப சாட்டகாசோத்படே சுரக்ருதி பரிஸ்புட துருக்டிகே பிவக்திரே கிருதே என்று வந்தானே, அதே ரீதியிலே நீயும் வா என்று கூப்பிட்டாளாம் ஆண்டாள். எம்பெருமான் சொன்னான், இப்படி நான் வந்தேனானால் உங்களுக்கெல்லாம் பயமாக இருக்காதா? சிம்மம் போல கர்ஜித்துக் கொண்டு கோபத்துடன் நான் வந்தேனானா அது எப்படி மென்மையா இருக்கக்கூடிய பெண்களாகிற உங்களுக்கு செரிப்படும் என்று கேட்டான் கண்ணன். அதுக்கு பதில் சொல்ற ஆண்டாள், அந்த நிருசிம்மமூர்த்தி இப்படி வந்தார் அப்படிங்கிறது நியாயம்தான். ஆனால் இந்த கோபமும் அட்டகாச சிரிப்பும் யார் பக்கலிலே கொண்டான்? ஹிரண்யகசிபுவின் பக்கலிலே கொண்டான். ஆனால் இவ்வளவு கோபம் இருந்த பொழுதிலும் ஸ்புரத் கிருதி கிருதே அப்பி என்ன பண்ணினான்? தனுஜ டிம்பனான அசுர குழந்தையான பிரகலாதனிடத்திலே சரோஜ சதிருஷாதிருஷா தன்னுடைய தாமரை கண்ணை காண்பித்து அன்பை பொழிந்தானே. அந்த விஷயம் எங்களுக்கு தெரியுமே கண்ணா, நீ யாரு? பூவை பூவண்ணா என்று சொன்னான். பூவை பூ என்றால் காயாம்பூ என்று அர்த்தம். காயாம்பூ என்பது கருணையே குறிக்குமாம். அப்பேற்பட்ட கருணை கண்களை உடைய நீ எங்கள் பக்கலிலே கருணையை மட்டும்தான் புரிவாய் என்று எங்களுக்கு தெரியும். அதனால் பூவை பூ வண்ணனாகிற நீ சிம்மாசனத்திலே எழுந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியத்தை ஆராய்ந்தருள வேண்டும். ஆராய்ந்தருள் என்பது இந்த பாசுரத்திலே மிகவும் முக்கியமான கருத்து. எதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்? சத்ருக்களா, அடியார்களா? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அந்த விஷயத்தை நன்கு அறிந்த நீ எங்களுடைய எண்ணத்தையும் ஆராய்ந்து அனுகிரகத்தை புரிவாய். அன்றைய தினம் பிரகலாதனுடைய எண்ணம் என்ன இருந்தது என்று உனக்கு தெரிந்ததல்லவா? தன்னுடைய தந்தையை மாய்த்த பிறகும் குழந்தை கை குபித்துக் கொண்டு உன்னிடத்தில் பக்தி கொண்டிருந்தானே, அந்த மாதிரி தூய்மையான பக்தியை உன்னால் ஆராய்ந்து பார்க்க முடிந்தது. அதே ரீதியிலே எங்களுடைய பக்தியையும் ஸ்ரத்தையையும் ஆராய்ந்து பார்த்து அது ஒரு கால் குறைவாக இருந்தால் பிரகலாதன் அளவுக்கு எங்களுக்கு உன்னுடைய பூவை பூவண்ணா என்கிற கண்களை காண்பித்து அனுகிரகித்து எங்களையும் பிரகலாதன் போன்ற பக்தைகளாக ஆக்கி ஏற்றுக்கொள்வாய் என்று உள்ளர்த்தத்தை ஒளித்து வைத்து ஆச்சரியமான இந்த பூவை பூவண்ணனை கூப்பிட்டாள் ஆண்டாள் 23ஆம் பாசுரத்திலே. மேலே இருக்கும் திருநாமத்தை அடுத்த பாசுரத்திலே பார்க்கலாம்.